ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம செக் போஸ்ட் வந்துட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா கேரளா தமிழ்நாடு பார்டரு, வால்பாறையிலிட்டு அதிரப்பள்ளி ரூட்டுக்கு செக் போஸ்ட். தமிழ்நாடு செக் போஸ்ட் இது. தமிழ்நாடு ஃபோன் போடுறாங்க. இப்போ நம்ம அந்த பார்டருக்கு அந்த சைடு இருக்கோம். எங்க இருக்குங்க? கேரளால இருக்கு. அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு ஃபோன் போடுறேன். நான் எங்கிட்டு இருக்கேன், எங்கன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நான் சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவோம். கேட்டா செக் பார்டர்ல இருக்கட்டும். ஒரேதா. ஓகே கைஸ், லாலா போடா வண்டி அடியா. வண்டி தமிழ்நாடு தமிழ்நாடு செக் போஸ்ட் கைஸ். ஏய் இன்னும் தமிழ்நாடு செக் போஸ்ட் தானே. அதுக்கப்புறம் தான் கேரளா செக் போஸ்ட் இருக்குடா மலக்கப்பாறால. அந்த ஆட்டோ தானா கேரளா. நீங்க போய் யாரனா இறங்கி வண்டி நம்பர் இதே சொல்லிட்டு டிக்கெட் கொடுப்பாங்க. அது இங்கேயே வாங்கணும், அங்க வாங்கணுமா? கேரளாக்குள்ள போறோம். கேரளாக்குள்ள வந்துட்டா வெல்கம் டு கேரளா. வெல்கம் டு கேரளா. கேரளாக்குள்ள வந்து சம்சாரிக்க ஆரம்பிச்சேனா. கேரளா ஸ்டேட் அரகோட இங்கிலீஷ், அரகோட மலையாளம். என்ன ரோடு சின்னதாயிடுச்சு. ரோட பாருங்க கைஸ். ரோடு சின்னதாயிடுச்சு கைஸ். எடா இத்துண்டு கைஸ் ரோடு. ஒத்தடி ரோடா. 59 கிலோமீட்டர். அதிரப்பள்ளி நோக்கி சென்றுள்ளோம். அதிரப்பள்ளி பயணிகளா. இசை ஃபீலிங்ஸ். அதுக்கு ஒரு வாட்டி 7க்கு ஒரு வாட்டி 10 மணிக்கு பக்கம் ரொம்ப குஷியோ. மாமியார் வீடு. ஏய் பயப்படாத ப்ரோ. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஃபாரஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செக் போஸ்ட்ல சைன் பண்ணிட்டு உள்ள நுழைஞ்சாச்சு கைஸ். ஏதோ யானை இருக்குன்றாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஏண்டா வந்தோடனே நிப்பாடக்கூடாண்டா இறங்கி நிக்கிறா பாரு. இன்னும் ஸ்டார்ட் ஆகலையா? சுத்தமா கிடைக்காது. இத்தினோண்டுக்க ரூட்டு தான் கைஸ். கேரளாக்குள்ள வந்தா கம்பல்சரி டிரைவரும் சரி பக்கத்துல இருக்க கோ பேசஞ்சரும் சீட் பெல்ட் போடணும். பில்லியனர் வந்து பைக் இருக்குடா. ஓகே பீலிங்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. யானையை பார்த்தோம்னா இந்த விளாக் கண்டிப்பா போடுவோம். சூப்பரான இந்த லொகேஷன் போடுறேன்னா இந்த விளாக் கண்டிப்பா போடுறேன். கைஸ் இங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு கைஸ். ஆனா எங்கேயுமே நிப்பாட்ட முடியாது குட்டி ரோடுனால. பாருங்க மலையா என்ன டவர்னா என்ன கேக்குறா காமெடி வேற லெவல்ல இருக்கு கைஸ். இப்பவே அந்த அடர்ந்த காடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா. மூடு அவியலோட விய மோசமா இருக்காங்க கைஸ். குரங்கே டஃப் கொடுக்குறாங்க கைஸ். ஏய் நல்லா 2 பக்கமும் ஸ்கோப்பை போட்டு வாங்கடா. ஏடா இங்கேயும் மேடம் ஹேர் பின் பண்ணிருக்கு. குறுகிய பாதை அந்த ஹேர் பின் பண்ணி தான்டா அது. அப்புறம் பேர் நான் கிளிப்பு பண்ணா வம்சி ஆய் வருதா. எப்படி இருக்குன்னு பாரு ரூட்ட. கீழே இறங்குறோம்டா. ஏண்டா கேரளா வரவங்க இந்த ரூட் வால்பாறை போவாங்கடா. ஆமாண்டா. நம்ம இங்கிட்டு இருந்து போறோம், அவங்க அங்கிட்டு இருந்து வராங்க. இப்ப நாங்க பாத்தீங்கன்னா யானை சாணியா இருக்கிறது. உங்களுக்கு நான் காட்டுறேன் பார்க்கும் போது. வர போதான அதெல்லாம் இறக்குற பாதை உள்ள போற பாதை. சவுண்ட் கேட்டுச்சா? சத்தமா கேட்டுச்சு. கேட்டுச்சு எனக்கு ஊன்னு சவுண்ட் கேட்டுச்சு.
கண்ணாடி இருக்குதா? கண்ணாடி இருக்கு பார்த்தா அப்படியே இதே ஸ்லோல போடா, அப்படியே மெதுவாக போடா, இதே ஸ்லோலே போடா அப்படியே. गाइस जान இருக்கான்னு தெரியல गाइस. அப்படியே போ, இப்படியே போ. ஒண்ணு பார்த்தா திருப்தியா இருந்தா வந்ததுக்கு. गाइस எடுக்கறானடா, ஏன்டா நீ? ஆங்க சரி யானையை பார்க்க நிக்கிறேன் போட்டா. என்னது ப்ரோ? யானையா ப்ரோ? யானையா? போட்டோ எடுக்கறானடா. அவன் குரூப் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வேற யானையா யானையான்னு. சி இறங்கி ஓடுமா? தம்பி நீ அப்பதான் சாவ. நீ இறங்கி ஓட அப்பதான் சாவ. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நினைச்சேன் இறங்கி போய் யானை பக்கத்துல போய் இனி யானை இல்ல ஒட்டை விட்டு திரும்பினா சரசரம் வந்து இறங்கணும் பார்த்தா. பின்னாடி இருக்க அரண்டு இருப்பாங்க கொஞ்ச நேரத்துல வண்டி அர்ஜுன் ஃபேஸ் கட்ட பாக்கணும் எல்லாரும். மிரட்டிடுவேன் துரச்சிக்காரு அப்படின்றான். Deep forest guys. A few moments later. நான் நினைச்சடா ஒரு நிமிஷம். மாடாடா அது. மாடு பைசன்டா. அது எத்தனைடா பாக்க போங்கடா. நான் சரி யானை தான் வருது நினைச்சிட்டே. இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் எவன் நிக்கிறான். யானை நான்டா. அது பாத்து டக்குனு யானை மாதிரி தான இருந்துச்சு, குட்டி யானை மாதிரி. குண்டி வச்சு நிக்கிறது. இவர அத நின்று பாரு போல யானை நிக்கிறாங்க. சரி गाइस. ஃப்ரெஷ்ஷா அதான் அமிஷா இருக்கா. அதிரப்பள்ளி யாத்ரா. சின்ன சின்ன இடம் தண்ணிக்குள்ள இருக்குடா. தண்ணிக்குள்ள இருக்கான்டா போகுது. சின்ன இடம்டா டேய். சூர்யா அது யானையா கல்லன் பாரு. யானை தண்ணிக்குள்ள ஒன்னு இருக்கு பாரு சிறுசா. யானை அந்த கேப்ல பாருங்களே. ஜூமிங் போடு. கண்ணு தெரியலடா. டேய் மாமா இன்னுவா. டேய் யானைனா இல்லடா, யானை நான் பார்த்தேன்டா டேய். சின்னதா இருந்துச்சு. அந்த இருக்கு. அதான்டா யானை. கல்லுடா அது கல்லுடா. முன்னாடி தண்ணி. டேய் போனங்கடா சச்சின். டேய் அங்க தெரியுது பாரு. அழியுறா டேய். ஏய் பொறுடா, கன்ஃபார்ம் பண்ணுடா. இல்லடா கல்லுடா டேய். கல்லுடா. நீ என்ன சொன்னா? ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. சீக்கிரம் இரு. டேய் இந்த பக்கம் பாருங்கடா எப்படி இருக்குன்னு ரூட்ட. டேய் யானை நடந்து வரது கரெக்டான ரூட் போகுது. தண்ணி குடிக்க இப்படிதான் போகும். நம்ம இங்கிட்டு பாத்துட்டு இருக்கும்போது இங்கிட்டு வந்துரும். இதா ஒரு ரீல்ஸ் வரும்ல. அங்க போனா கண்டிப்பா பார்க்கலாம். இறங்கி போயிட்டு வருமா? டேய் ஃபாரஸ்ட் ஆபீஸ் இது பண்ணுவாடா. மணி நம்பர் பண்ணுவீங்க எல்லாம் அங்க அனுப்புவாங்க. இறங்கி போனோம்னா இங்க கேமரா வச்சோட பார்க்க போறோம். இறங்கி போனா ஆனா ஏய் நல்ல கேப் கரெக்ட்டா பாருங்கடா, தெளிவா பாருங்கடா. எனக்கு தெரியவே மாட்டேங்குடா டேய். யானையே இல்லடா, கல்லுதே பேக். கல்ல பார்த்தாலே எனக்கு யானையா தெரியுது गाइस. ஆமாடா யானை பைத்தியம் ஆயிட்டாங்க. அனுஜே நீ யானை நிப்பாட்டு. ஏய் யானைய பாக்கறே இல்ல நீ. பார்த்தா என் ஆத்மா சாந்தி அடையும். நீ தான் யானை கூட குடும்பம் நடத்திட்டு இருக்க. எது குடும்பம் நடத்திட்டு இருக்கானே? ஆமா. உன்னை போய் டெல்லியா. ஆனா தண்ணி குடிக்க நம்ம நிப்பாட் நேரத்துல இருந்தாடா சூப்பரா இறங்க சரியான ஸ்பாட். ஆனா தண்ணி குடிக்க கண்டிப்பா போக முடியாது அந்த இதுல. அந்த டேமோட அது இது அப்பர் ரிசர்வாயர். மூணார்ல பாத்து போம்டா. டேய் நம்ம தங்க போற மாட்டாங்க கண்டிப்பா அவரோட நம்பிக்கை ரைட் பாப்போம்டா. அபிஷேக் மனசு தேத்த விட்டுட்டு இருக்கான் எல்லாத்துக்கும். गाइस இங்கிட்டு புலி பக்கம் நினைச்சுக்கோடா. இன்னும் 60 கிலோமீட்டர் கூட தாண்டி இருக்க மாட்டோம்டா. யானை வந்துட்டோம் வெளியே. ஏய் இங்க பாரு பாரு. வெல்கம் டு லேண்ட் ஆஃப் வாட்டர்ஃபால்ஸ். அதிரப்பள்ளி. இங்க பாரு. இங்க வரடா, இதுக்கு வேலி தான் போடுறாங்க. கம்பி வேலி போடுறாங்கடா வெளியே, கரண்ட் வேலி. ஆமா சேஃப்டி. டேய் இங்க இருக்கல வெடி வச்சிட்டே இருப்பாங்கடா. அடிச்சு சும்மா வந்துச்சுனா வெடி தூக்கி எரிச்சு விட்டுருவாங்க. வெடினா பயம் அதுக்கு. டர்னிங்ல ஒரு ஆர் அடிச்சிட்டே போடா அதுக்கும். வெடினா இல்ல. ஏய் வெடி. ஒரு சுமாரா. ஏய் இடி ஒரு நிமிஷம் மெதுவா போ. இங்க இருந்து வியூ கொஞ்சம் கிளியரா இருக்கு டேம் வியூ. டேய் மரத்தை உடைங்க. அடிச்சிட்டு இருக்க போது கம்மா. ஏய் உள்ள குளிச்சிட்டு இருக்கும்டா. ஸ்டேஷன்ல கம்மா இருக்கா? கம்மா இல்ல. ஏதாச்சும் ஒரு இடத்துலயாச்சும் மரம் கம்மியா தெரிஞ்சா நல்லா இருக்கும்டா. கிராசிங் ஜோன். ஏய் ஆமாண்டா கரெக்டா இருக்குடா ஸ்பாட்.
பஸ்ஸுக்காரன் நான் கூட என்னடா வந்துச்சா பஸ் தான் வருதாரா நடந்து வர சூப்பரான ஸ்பாட் கைஸ். வண்டிக்காரனை கேள்ற யானை பாத்தீங்களா நல்லா தெரியுது பாருடா. இங்கிட்ட ஒரு நிமிஷம். அது அங்க இல்ல அவ்வளவுதான் இங்க இல்லடா. அதுதான் ஒண்ணு வளர்த்துக்கிட்டு சாயந்தரம் மொத்தமா இறங்குவாப்ல. ஒரு நிமிஷம் இங்கிட்ட இருந்து தெரியுது நல்லா தெரியுது. தண்ணி தான் தெரியுது. யானை எங்க தெரியுது? யானை வந்து ஒரு ஜூவை கொடுக்க போய் இன்னைக்கு பாரு மொத்தமா மொத்தமா யானையே இல்ல இல்ல அடுத்த உயிர் பயத்தை காத்துட்டு போயிருவோம். அர்ஜுன் மேலே உட்காந்து அர்ஜுன் ஊஞ்சி ஓடிடுவேன். அன்னைக்கு சொன்னேன் பிரைவேட் பஸ். அதுல எப்படி போற பஸ் அது? ஆமா நம்ம அங்க காலைல பார்த்தோம்ல, அங்கிட்டு இருந்து அங்கிட்டு ஒன்று போவோம், அங்கிட்டு இருந்து இங்கிட்டு ஒன்று வரும். சீனிகாஸ் Later. நிக்க விட மாட்டாங்க. தண்ணி குடிக்க முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு டேம் இருக்கு பாருங்க, சோலையா டேம், கேரளாக்குள்ள இருக்குது. நிப்பாட்ட விட மாட்டான். ஏன்னா அது பாட்டு வந்துச்சுன்னு என்ன பண்ணுவேன்? அவன் வேலைக்கு நிக்கிறான், அவன் சமாளிச்சுப்பியா அத. அவன் ஹாய் ஓயின்றியா மலையாளத்துல வச்சோம். இடம் போன இடம் மோனே வாது. கேரளா கரையா பாசையை பேசி சரி போயிட்டு வாப்பா தம்பின்றான் அவன். நம்ம ஊருக்காரனா ரைட் அப்படின்னு அனிமல் கிராசிங் டிரைவ் ஸ்லோலி. அதான்டா போட்டிருக்காங்க, ஒரு வேனை காணண்டா. நம்ம பார்த்ததே நிறைய ரெண்டு அனிமல் காணோம். கீழே புள்ள என்னோட அந்த டேய் நம்ம நினைக்கிறோம் அனிமல்ஸ் வந்து சாதாரணம்னு. பைட்டை முடிச்சா தெரியும். அந்த ரீல்ஸ் பார்த்துட்டு சந்தோஷத்துல வந்துட்டு இருக்கோம்டா. உண்மையிலே அடுத்து நான் பயப்பட அடுத்துங்க அதிரப்பள்ளி அப்படி இப்படி இருக்குன்னு நினைச்சேன். அதுல அப்படியே நம்ம போலே ஊர் பேர் என்னன்னு சொல்லு பாப்போம். ஆம்பளை பாரு. ஆம்பளை பாரியா? நான் பேர பாரு. ஆம்பளை பாருடா. ரீல்ஸா அனுப்புறேன் பாருங்க. இங்க வர ரெண்டு டர்னி தரமா இருக்குடா. டேய் இதுக்கு என்னடா கோரா? எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வைக்க வர கூடாது. அத சொல்ற எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நான் பேசிட்டு இருக்கீங்க. டேய் இது உண்மைக்கு இதுக்கு என்னடா கோரா? இது சூப்பரா இருக்குடா.